எந்த வடிவத்தில் இருந்தாலும் அவை கொண்டாடப்பட வேண்டியவையே. அதிலும் ஓவியக்கலை என்பது காண்போரின் கண்கள் வழியாக ஊடுருவி இதயத்தை தொடும் அற்புதமான கலை. அந்த கலையின் கதாநாயகனாக வலம் வருகிறார் சென்னையை சேர்ந்த இளைஞர் பிரகாஷ். அவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பிரகாஷ் ஆயக்கலைகள் 64 மிக முக்கிய கலையான ஓவிய கலையில் தனது திறமையை வெளிப்படுத்தி வருகிறார். வீட்டின் முகப்பில் வரையப்பட்டுள்ள தேன்கூடும் பக்கவாட்டில் வரையப்பட்டுள்ள சித்திரமும் இவர் தங்கியிருக்கும் வீட்டின் தனித்த அடையாளமாக இருக்கிறது. படிப்பு நம்மளுக்கு அவ்வளோக்கா வராது, சரி டிராயிங் வரங்காட்டி இதில் போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இது அதிகமாக இருந்தது. ஏன்னா டிராயிங் வந்து அதில் எப்படி இருந்தாலும் அதில் கொஞ்சம் உயிர் இருக்கணும், கொஞ்சம் நிறையா சம்பவங்கள் ஏதோ ஒன்று நிறையா நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா இங்கே அதுவும் முக்கால்வாசி சென்னை சம்பவங்கள் அதிகமாக வரைஞ்சிருப்பேன். தேனீக்கூடு வரைஞ்சா நல்லா இருக்கும் எனக்கு அந்த ஃபீல் ஆச்சு. சரி நம்ம செவுத்துல ஒரு கார்னரில் பெரிய தேனி வரைஞ்சிட்டு அதே அந்த ஆங்கிளில் ஒரு 3 டைமென்ஷனாக இருக்கும். அந்த தேனி இருக்கிறது வந்து நீங்கள் 6 அடியில் நின்று பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஸ்ட்ரைட் ஃபோர்ஸாக இருக்கும். நீங்கள் அதே இருக்கிற மேல் தேனியை பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற இது காலெல்லாம் தெரியும். அதே 6 அடி கீழே இருக்கிற தேனியை பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற முதுகு பகுதி எல்லாமே தெரியும். அந்த 3 டைமென்ஷனாக இருக்கும். ரொட்டேஷனில் வந்து அந்த தேன்கூட்டுக்கு போகிறாப்புல ஒரு எஃபெக்டில் வரைஞ்சது. ஆனால் ஓவியத்தின் மீது இப்பேற்பட்ட ஆர்வத்தை பிரகாஷ் வெளிப்படுத்துவதற்கு இவரின் சொந்த வாழ்வில் நிகழ்ந்த சம்பவம் தான் பிரதான காரணமாக இருக்கிறது. ஆம், பிரகாஷின் தந்தை கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்ட ஒரு விவசாயி. அதனால் ஏற்பட்ட தாக்கத்தில் இருந்து தன்னை வெளியேற்றவே ஓவியத்தில் தன்னுடைய மனதை ஒருமுகப்படுத்தியுள்ளார். இது எப்படின்னா எங்கள் அப்பாவும் ஒரு விவசாயி தான். விவசாய தற்கொலை அங்கே தஞ்சாவூரில் நடக்குது, தற்கொலை நடக்குது. அதே மாதிரி எங்கள் ஊர்லேயும் எங்கள் அப்பாவும் நடந்தது. சாலையில் தான் எங்கள் அப்பாவை தூக்கு போட்டுட்டாரு, ஒரு சட்டத்தில் தூக்கு போட்டுட்டாரு. அதுவும் இடிஞ்ச சாலை, அது பழைய இடிஞ்ச மாட்டுக்கொட்டை இடிஞ்சது, அதில் தூக்கு போட்டுட்டாங்க. அவர் தூக்கு போட்டிருப்பாரு. தூக்கு போட்டு எங்கள் அம்மா அழுதுட்டு இருக்கிறது, எங்கள் அண்ணன் கையை பிடிச்சிட்டு இருக்கிறது. நான் சும்மா ஏன்னா எதுக்கு அழுகுறேன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் அழுகுறேன். அப்படிதான் நான் அந்த டைமில் இருந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் மைண்டுக்குள்ளேயே இருந்தது. இன்னும் அந்த இருக்குங்காட்டி நான் காலேஜ் டைமாக அந்த ஃபீல் இருக்கும். அதை நான் இந்த கஷ்டத்தினாலேயே அதை மறக்கணும் கோசமே நிறைய ஸ்கெட்ச் பண்ணுறது உண்டு, வழக்கம் உண்டு. அதுக்கு நான் நிறையா வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன். இங்கே எப்படி வரைஞ்சிட்டு இருக்கேன், எல்லாம் ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருப்பேன். இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறக்கோசரம் இந்த கழுத்தை டைட் பண்ணுறாப்புல இருக்கும், உடம்புல அதுக்கோசரம் சங்கிலி போட்டு டைட் பண்ணுறாப்புல இருக்கும். ஒவ்வொரு நாளும் விதவிதமான படங்களை வரைவதற்கு பல்வேறு பகுதிகளுக்கு பிரகாஷ் பயணிக்கிறார். அதன் ஒரு பகுதியாக சென்னை கோயம்பேடு சந்தையை தத்ரூபமாக இவர் வரைந்தது நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. தன்னுடைய மனதை ஒருமுகப்படுத்தி தன்னை சுற்றி நடப்பவற்றை ஆழ்ந்து கவனித்து அதை அப்படியே பதிவு செய்யும் இவரின் சித்திரங்கள் தனித்து நிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஓவியத்தின் மீதுள்ள ஆர்வத்தின் அடுத்த கட்டமாக சிறுவர்களுக்கான கதைகளுக்கு சித்திரம் தீட்டி வருகிறார் இவர். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய திறமைகளை மெருகேற்றி வரும் பிரகாஷின் ஓவியங்கள் அனைத்தும் ஒருவித உயிர்ப்புடன் இருக்கிறது. இதை வச்சு நான் இப்போ காமிக் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன பசங்களுக்காக தமிழ் நாவல் எடுத்து ஒரு காமிக் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படின்னா இது வேற, இது ரியலிஸ்டிக்ல இருக்கு. அந்த காமிக் எப்படின்னா சின்ன பசங்களுக்காக அந்த அதிக எக்ஸ்பிரஷன்ஸோடு இருக்கும். நீங்கள் இது மார்வல்லாம் வந்து ஆக்ஷன் ஃப்ரேமாக இருக்கும், ஆக்ஷன் சண்டை போடுறது அது இருக்கும். அதுமாரி இல்லாமல் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம வரைகிற டிராயிங். அது ஒன்று வந்து அதை வந்து மெயினாக வச்சு பண்ணுறது. அதே நேரத்தில் தன்னுடைய படைப்புகள் சமூகத்தில் ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே இவரின் நோக்கமாகவும் இருக்கிறது. பிரசாந்த், சிறப்பு செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.